இந்த வீடியோல நாம பார்க்க போறது NiSi JetMag Pro Cinema Kit. ஒரு அமேசிங்கான மேக்னெட்டிக் ஃபில்டர்ஸ். Perfect choice for photographers and videographers. உங்க வீடியோல உங்க போட்டோகிராஃப்ல ஒரு சினிமாட்டிக் லுக் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு அட்டகாசமான ஃபில்டர்ஸ். ஸ்பீட், ஸ்டெபிலிட்டி அண்ட் வெர்சடைலான சினிமாட்டிக் ஃபில்டர்ஸ் தேவைப்படுற photographers and videographers-க்கான சரியான சாய்ஸ். Let's get started. Hey, what's up guys? Welcome back to MirrorME Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். 2 நாளைக்கு முன்னாடி NiSiல இருந்து ஒரு அமேசிங்கான ஃபில்டர் கிட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது பேரு JetMag Pro. கேமரா லென்ஸ் ஃபில்டர்ஸ் தயாரிக்கிற டாப் நாச் கம்பெனிஸ்ல ஒன் ஆஃப் த கம்பெனி NiSi. இந்த கம்பெனில இருந்து ப்ரீவியஸா ரிலீஸ் ஆயிருந்த Swift அப்படிங்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபில்டர் கிட் வந்து ரொம்ப பிரபலமா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை அப்படியே மெருகேத்தி இன்னும் தெளிவான ஒரு ப்ராடக்டா வந்திருக்கு. அதுதான் JetMag Pro. எப்படி லாஸ்ட் ஸ்விஃப்ட்னு ஒரு மாடல் சொன்னோம், அது வந்து இந்த ஸ்க்ரூ அண்ட் அன்ஸ்க்ரூ அந்த பிரச்சனையெல்லாம் எப்போ பார்த்தாலும் டைட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரச்சனை இருந்துச்சுல்ல, அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணாங்க இந்த மேக்னெட்டிக் மெத்தடில். அதே மாதிரி இந்த JetMag Pro இன்னுமே அதை வேகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஜெட் ஸ்பீட் அண்ட் ஸ்டெபிலிட்டியை தான் இவங்க ஜெட் மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லி JetMagன்னு ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிக்கான மேக்னெட்டிக் டிசைன்ல மொத்தமா 6 வகையான கிட் வருது. சினிமா கிட், ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட், பிளாக் மிஸ்ட் கிட், லேண்ட்ஸ்கேப் கிட், நைட் கிட் அண்ட் கேப்சர் கிட். இந்த லென்ஸ் ஃபில்டர் கிட்ல இருக்கிற எல்லா ஃபில்டர்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க சினிமா ஃபில்டர்ஸ் வாங்கலாம். இல்ல ஜஸ்ட் நான் ஒரு போட்டோகிராஃபி மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க கடைசியா இருக்க கேப்சர் கிட்டை வாங்கலாம். இல்ல நான் லேண்ட்ஸ்கேப் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்க போறேன் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப், இல்ல நைட் டைம்ல நான் போட்டோகிராஃபி எடுக்க போறேன், லாங் எக்ஸ்போஷர் எடுக்க போறேன் அப்படின்னா நைட் கிட். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வீட் ஸ்பாட் வேணும் அப்படின்னா ஃபிலிம் மேக்கர்ஸ் கிட். சாஃப்டான ஒரு ட்ரீமியான ஒரு டிஃப்யூஷன் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிளாக் மிஸ்ட் கிட். இப்படி 6 வகையான கிட் வச்சிருக்காங்க. அல்ட்ரா ஸ்லிம் ஃப்ரேம் டிசைனோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர்ஸ் இந்த NiSiல இருந்து வந்திருக்கு. NiSiயோட கிளாஸஸ் பத்தி, ஃபில்டர்ஸ் பத்தி எந்தவித குறைபாடும் கிடையாது, எந்தவித சந்தேகமும் கிடையாது அதோட பெர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் நார்மல் யூவி ஃபில்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எஃபெக்ட் ஃபில்டர்ஸ்ல இருந்து வந்து வேரியபிள் ND ஃபில்டர்ஸ்ல இருந்து வந்து இப்போ மேக்னெட்டிக் ஃபில்டர்ஸில் இவ்வளோ புரட்சிகரமான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க NiSi. இந்த JetMag Proல ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட சூப்பரான ஒரு டிசைனில் ஈவன் அட் 15mm வைட் ஆங்கிள் லென்ஸும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்தீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைட் கார்னர்ஸில் வர வினியேட்டிங் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஃபில்டர்ஸில் இந்த சைட் கார்னர்ஸில் உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த வைட் ஆங்கிள் நீங்கள் போகும்போது மேக்ஸிமம் 20mm கீழே நீங்கள் வரீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு கார்னர்ஸில் வினியேட்டிங் வரும். இதில் அப் டு 15mm வரைக்கும் உங்களுக்கு அந்த வினியேட்டிங் வராது. சில லென்சஸில் போட்டு நாங்கள் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இன்னொரு அருமையான விஷயம், பேட்டன்ட் லாக் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதாவது இது மேக்னெட்டாகவே இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் சைடுக்கு நீங்கள் அதை மேட்ச் பண்ணி அந்த மேக்னெட்ஸை, அதாவது ஃபில்டர்ஸை நீங்கள் திருப்பி வைக்கும் போது உங்களுக்கு அதை லாக் ஆயிடுது. எத்தனை ஃபில்டர்ஸை நீங்கள் ஸ்டாக் பண்ணாலும் அது வந்து ஃபேமாக அந்த இடத்துல ஸ்டே ஆகுது, லாக் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் உங்கள் ஃபில்டர்ஸை அட்டாச் பண்ணி ஜஸ்ட் அந்த மார்க்கிங்க்கு நீங்கள் டேர்ன் பண்ணால் போதும், அது லாக் ஆகிடும். ஒரு ஓவர் வியூவாக இந்த கிட்டில் என்னென்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். JetMag Pro சினிமா கிட் நீங்கள் வாங்குறதா இருந்தால் 2 ஸ்டாப், 3, 4 அண்ட் 6 ஸ்டாப் ND ஃபில்டர்ஸ், ஒரு ட்ரூ CPL ஃபில்டர்ஸ், சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டர் அண்ட் பிளாக் மிஸ்ட் 1/8 பிளாக் மிஸ்ட் ஃபில்டர் கிடைக்குது. அதே கிட்டில் எனக்கு வந்து 6 ஸ்டாப் ND ஃபில்டர்லாம் வேணாம், எனக்கு CPL ஃபில்டரும் நீங்கள் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் மேக்கர் கிட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு இந்த டிஃப்யூஷன் ஃபில்டர்ஸ் மட்டும் போதும், எனக்கு மிஸ்ட் ஃபில்டர் மட்டும் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு 1/4 அண்ட் 1/8 பிளாக் மிஸ்ட் ஃபில்டர்ஸ் கிடைக்குது இந்த பிளாக் மிஸ்ட் கிட்டில். லேண்ட்ஸ்கேப் கிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா 3 ஸ்டாப், 6 ஸ்டாப் அண்ட் 10 ஸ்டாப் ND ஃபில்டர்ஸ் கிடைக்குது. தென் ட்ரூ கலர் CPL ஃபில்டர்ஸ் ஆல்சோ. நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி மட்டும் எடுக்கிறேன், எனக்கு லாங் எக்ஸ்போஷரில் நைட் டைம் ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரல் நைட் ஃபில்டர் அண்ட் கிராஸ் எஃபெக்ட், அதாவது இந்த ஸ்டார் எஃபெக்ட்ஸ்லாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ஸ் இந்த இதில் கிடைக்குது. தென் பேசிக்கான ஒரு ஃபோட்டோகிராஃபி கிட், இதில் UV ஃபில்டர் அண்ட் ட்ரூ கலர் CPL ஃபில்டர் கிடைக்குது. இப்போ சொன்ன இந்த 6 வகையான கிட்லையும் உங்களுக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது. அதாவது உங்களுக்கு JetMag Pro அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 67 to 82mm அடாப்டர், 72 to 82mm அடாப்டர் அண்ட் 77 to 82mm அடாப்டர் அண்ட் ஃபைனலாக 82mm நீங்கள் த்ரெட் பண்ணக்கூடிய ஒரு த்ரெட்டட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட 2 அலுமினியம் டைப் ஃப்ரண்ட் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே ஸ்டாக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் கேப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அலுமினியமில் கொடுத்துருக்க ஒரு ஃப்ரண்ட் கேப்பை வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் ஒரு பேக்
கேப்பும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு அமைக்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அழகான ஒரு கேடிங்கிற பவுச்சும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிட்டோட வர எல்லா ஃபில்டர்ஸ்க்கும் செப்பரேட்டான கலர் கோடு இருக்குது. ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை விச் இஸ் வாட். பவுச்சுக்குள்ளே இருக்கும்போதோ இல்லை லென்ஸோட அட்டாச் பண்ணி இருக்கும்போதோ உங்களுக்கு எது எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஃபில்டர்ஸ் கனெக்டில் இருக்குது, எந்தெந்த ஃபில்டர்ஸ் பவுச்சில் இருக்குங்கிறத தெளிவாக தெரியும். மார்க்கெட்டில் எவ்வளவோ ND ஃபில்டர்ஸ் வருதுங்க, எவ்வளவோ CPL ஃபில்டர்ஸ்லாம் வருது. இந்த ஃபில்டர்ஸில் இந்த NiSi ஃபில்டரில் அப்படி என்ன சிறப்பாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரியான கேள்வி. இந்த NiSi ஃபில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான அமேசிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிற இந்த ND ஃபில்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபுல் ஸ்பெக்ட்ரம் ND ஃபில்டர்ஸ். இப்போ அந்த ஃபுல் ஸ்பெக்ட்ரம்ங்கிற ஒரு சயின்டிஃபிக்கான விஷயத்துக்குள்ளலாம் போக வேணாம். உங்களுக்கு லைட்டில் டார்க்கஸ்ட்லேருந்து பிரைட்டஸ்ட் இடத்து வரைக்கும் நீங்கள் ஸ்பெக்ட்ரமாக நீங்கள் பிரிச்சிங்க, சயின்டிஃபிக்காக ஸ்பெக்ட்ரமாக பிரிச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையும் எல்லா இடத்துலையும் ஃப்ரம் டார்க்கஸ்ட் டு பிரைட்டஸ்ட் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில் அண்ட் கலரை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணும். நேச்சுரலாக ட்ரூ டு லைஃப் உங்களுக்கு கேமராக்கு முன்னாடி என்ன கலர் இருக்குது, என்ன பிரைட்டஸ்ட் இடம் இருக்குது, என்ன டீட்டெயில் இருக்கோ அதை அப்படியே கொண்டு வரும். இந்த ND ஃபில்டர் போகிறதுனால ஒரு விஷயம் கலர் ஷிஃப்ட் ஆகுறது, கலர் டோன் சேஞ்ச் ஆகுறது, இல்லை கேஸ்ட் ஆகுறது அப்படிங்கிற எந்த விஷயமும் இருக்காது. அதே மாதிரி தான் இந்த ட்ரூ கலர் CPL ஃபில்டர்ஸ்லையும். நீங்கள் ஒரு சர்க்குலர் CPL ஃபில்டர் போடுறீங்க அப்படின்னா, சர்க்குலர் போலரைசிங் ஃபில்டர் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில ஃபில்டர்ஸில் உங்களுக்கு ஒரு கலர் ஷிஃப்ட் இருக்கும், ஒரு கலர் ஒரு டின்ட் இருக்கும், ஒரு எல்லோ டின்ட் இருக்கும், இல்லாட்டி க்ரீன் டின்ட் இருக்கும், ஒரு மெஜெண்டா கலர் கேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ஒரு ட்ரூ கலர் உங்களுக்கு கேமராக்கு முன்னாடி இந்த பொருள் என்ன கலரில் இருக்கோ அதே கலர் அப்படியே உங்களுக்கு சென்சாருக்கு ஷிஃப்ட் ஆகும். எந்த கலர் மேட்சோ எந்த கலர் ஷிஃப்ட்டோ இருக்காது. அதே மாதிரி தான் இவங்களோட UV ஃபில்டர்ஸும். ஸோ எந்த கலர் ஷிஃப்ட்டும் எந்த கலர் கேஸ்ட்டும் இருக்காது. இந்த கிட்டில் வராத செப்பரேட்டான 3 விஷயங்களும் நீங்கள் செப்பரேட் பர்ச்சேஸாக வாங்கலாங்க. அதாவது பியூர் மிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஒயிட் மிஸ்ட் ஃபில்டர். தென் UV மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் UV அண்ட் IR இன்ஃப்ராரெட் அண்ட் அல்ட்ராவயலட்டை கட் பண்ணக்கூடிய ஃபில்டர். ஸோ அதிகமாக இன்ஃப்ராரெட் வரக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா அதங்கூட நீங்கள் இந்த ஃபில்டர்ஸை போட்டு பிளாக் பண்ணிக்கலாம். தென் இது வரைக்கும் நீங்கள் 67, 72, 77, 82 மில்லிமீட்டர் அடாப்டர் தான் நீங்கள் இந்த கிட்டோட வருதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் என்கிட்ட இருக்கிற லென்ஸ் வந்து 62 மில்லிமீட்டர் தாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஃப்ரம் 62 மில்லிமீட்டர் டு 82 மில்லிமீட்டர் அடாப்டரும் கூட இவங்க வச்சுருக்காங்க செப்பரேட் பர்ச்சேஸாக. லென்ஸுக்கான ஃபில்டர்ஸில் நீங்கள் NiSi ஃபில்டரில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் இந்தியாவில் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை வச்சு நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். இந்த லென்ஸ் ஃபில்டர்ஸ் எப்போதாச்சும் நம்ம கைக்கு ஏதாச்சும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இன்டெப்த் ஒரு ரிவ்யூ வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது MirrorME ஸ்டுடியோ. வி கிரியேட் a bond with you. Bye bye.